என்னுடைய வாழ்க்கையில் எண்ணும் எழுத்தும் கண் என தகும். அதாவது நீங்கள் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் நியூமெரிக் எழுத்துக்கள் தான் இருக்குது. இப்போ நவக்கிரகங்களும் எண்ணுக்குள் ஒடுங்கி இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு பணம் வர வேண்டுமா, அதற்குரிய எண்கள் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கஷ்டமெல்லாம் தீர வேண்டுமா, அதற்குரிய எண்கள் இருக்குது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சுபிட்சம் வேண்டுமா, அதற்குரிய எண்கள் இருக்குது. இந்த எண்கள் உலகமெல்லாம் பரவி கிடக்கின்றன. இந்த எண்களுக்கு உயிர் ஊட்டப்படுகிறது, சக்தி ஏற்றப்படுகிறது. வெளிநாடுகளில் எல்லாம் அந்த நம்பர்களை வைத்து கொண்டு ஜெபம் செய்து கொண்டிருப்பார்கள். அதுபோல் தாந்திரிக்ஸ்லேயும் சில எண்களுக்கு வலிமை, சக்தி வலிமை கூட்டுவார்கள். இப்படி எண்கள் நம்ம வாழ்க்கையில் பல எண்ணங்களை மாற்றுகிறது. அப்போ நம்ம உடம்பில் நாடி துடிப்புகள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், வாதம், பித்தம், சிலேத்துவம், இந்த 3 நாடிகள் பஞ்சபூதங்களோடு தொடர்பு உள்ளவை. இந்த உள்ளங்கைகளின் இந்த இடத்திலையும் குறிப்பிட்ட தூரம் ஆயுள் ரேகை, பணரேகையை வரக்கூடிய இடங்களிலும் சில எண்களை நாம் எழுதுகின்ற பொழுது, நல்லா கவனிக்கணும், எழுதுகின்ற பொழுது அது துடிக்கப்படும் பொழுது அந்த எண்கள் வைப்ரேட் ஆகின்றது. இதுதான் ரகசியம். அப்போ உதாரணத்திற்கு இப்போ நமக்கு ஒரு நன்மையே நடக்கணும் அப்படின்னா 6 என்கிற எண்ணானது சுக்கிரனுடைய ஆதிக்கம் உடையது, நமக்கு ஒரு சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கும். அந்த 6 என்பதை இந்த உள்ளங்கையில் இந்த இடத்தில் 6 6 6 என்று 4 முறை எழுதினால் போதும். 6 6 6 என்று ஒரு சின்ன பெட்டி போட்டு அதில் 4 பெட்டிகளாக சிறிதாக்கி 6 6 6 எடுத்தால் 4 ஆறுகள் அவைகள் நமக்கு என்ன தருகிறது என்றால் தாயினுடைய அன்பையும் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகத்தையும் நமக்கு கொடுக்கிறது. இது இந்த 6 என்கிற நம்பர்கள் மட்டுமே இவ்வளவு நன்மைகளை நமக்கு தருகிறது. அடுத்து பாருங்க, இதே உள்ளங்கையிலையும் சரி, இந்த இடத்தில் நீங்கள் 42, நல்லா கவனிச்சுக்கணும், 42 என்கிற எண் இங்கே நீங்கள் எழுதி வந்தால் தொடர்ந்து நீங்கள் அழிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு எழுதலாம். எழுதி வர 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 லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். 42 என்கிற எண்ணை நீங்கள் உங்கள் செல்ஃபோனிலே பெரிய அளவில் ஒட்டி கொள்ளலாம். வீட்லேயும் பெரிய அளவில் 42 பார்த்துட்டே வரலாம். 42 பார்க்க 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 லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அதற்கு அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் உண்டு. அப்போ 4ஆம் பாவத்தையும் 2ஆம் பாவத்தையும் உங்கள் ஜாதகத்தில் ஆக்டிவேட் பண்ணும். வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயின் அன்பு அது மட்டும் இல்லாமல் இவைகளை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். 2 என்பது சந்திரனை குறிக்கிறது. அந்த 2ஆம் வீடு என்பது சந்திரனின் உச்ச வீடு. 4ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். அது மட்டும் இல்லை, அப்போ 42 என்பது சிக்கனத்தையும் குறிக்கும். அதேபோல் ஒரு மனிதனுக்கு அடிக்கடி உடல்நலக் குறைபாடு வந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போகுது அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்னா, இந்த 42 என்கிற நம்பரை இந்த உள்ளங்கையில் எழுதி கொண்டு வந்தால் போதும். இல்லை என்றால் 42ஐ உள்ளங்கையில் பெரிதாக எழுதி அதை வைத்து கொண்டு ஜெபம் செய்து கொண்டு இருந்தால் போதும். சீக்கிரத்திலே அவருக்கு நோய் குணமாகும். எனக்கு தெரிய ஒரு நண்பர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார். ஆஸ்பத்திரியில் இருக்கவருக்கு ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் சரியில்லை. 42 எழுதின உடனே ஒரு வாரம் 10 நாள்லேயே அவருக்கு நோயின் வேகம் குறைந்து சீக்கிரமாக வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ 42 எண் என்பது அவ்வளவு வலிமையை தரக்கூடியது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 என்கிற எண், 27 என்கிற எண் அது வளத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும். அது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சீக்கிரமே மனதுக்கு பிடித்த திருமணம் நடக்கும். திருமணம் நடப்பதற்கு 27 என்கிற எண்களை எழுதினால் வளத்தையும் செல்வத்தையும் அது ஈர்த்து கொடுக்கிறது. எண்களுக்கு அவ்வளோ வைப்ரேஷன் உண்டு. அதே போல் நீங்கள் 32 என்கிற எண்ணை 32ன்னு இங்கே எழுதணும். இந்த மாதிரி இந்த இடத்துல 32 அப்படிங்கிற எண்ணை எழுதினால் இழந்த பொருளை அடையலாம், இழந்த பொருளை மீட்டு கொண்டு வரலாம், இழந்த பொருள் அடைதல் அப்படின்னு வரும். இதே மாதிரி ஒருத்தர் எனக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னார். அவருக்கு அந்த உள்ளங்கையில் 33 என்கிற நம்பரை எழுதிட்டு வர சொன்னார். அவர் என் நம்பிக்கையோடு எழுதினார். அவர் பெரிய அட்டையில் 33ன்னு போட்டிருந்தார். அந்த 33 என்கிற எண்ணை அவர் பார்த்து கொண்டே வந்தார்.
நாளடைவில் பார்த்தார் வெளிநாட்டுக்கு அவர் போய் வந்தார். இப்படி எண்கள் நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதே போல் பாருங்கள், 88 அப்படிங்கிற ஒரு எண் இருக்கும். 88 அது அந்த உள்ளங்கையில் நீங்கள் 88ன்னு எழுதி இதை இந்த கையால் வைத்துக்கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தால் போதும். இந்த 88 என்பது எதை குறிக்கிறது என்றால் சௌக்கியத்தை தருகிறது. இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். அதே போல் நீங்கள் 88 நீங்கள் இப்படி எழுதினாலும் போதும், நன்மை உண்டாகும். இந்த மாதிரி 4 முறை 8 4 முறை 8கள் 88 88 88ன்னு எழுதி நீங்கள் பார்த்து வந்தால் சீக்கிரமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை அடையலாம். இதில் ஒரு மேஜிக் இருக்குது. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். சும்மா தானே இருக்குன்னா 5 லட்சமாக பணம் கொடுத்து செய்கிறீங்க, செய்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி உண்டு. அதே போல் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க, புத்திர சம்பத்து வந்துங்கிறவங்க 11 ஏகாதசி அன்னைக்கு 11 என்கிற எண்ணை எழுதி அதை நீங்கள் மனதில் ஜபித்து வர வர குழந்தை பாக்கியங்கள் வெகு சீக்கிரத்தில் புத்திர பேர் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த காலத்தில் சாஸ்திரத்துக்கு 11க்கு 11 ஒரு அறையை உருவாக்கி அதில் கணவன் மனைவி குடும்பம் நடத்தினா குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பேர் உண்டாகும் என்றெல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 8க்கு 8 என்றால் கொட்டி கொடுக்கும் என்று பெயர். அது சில ஒரு நல்ல ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்கள் எல்லாம் 8க்கு 8 அறைகளே தங்கியிருப்பார்கள். அப்படி அந்த அறையில் ஐஸ்வர்யங்கள், எல்லா விதமான அறிவு, புத்தி, கூர்மை, குருவினுடைய கிருபா கடாட்சம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். எண்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். யாருக்காவது உங்களுக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற பல பிரச்சனைகள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நியூமரலாஜி பிரகாரம் சில விசேஷ எண்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றி அமைப்பதற்கு உதவ முடியும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.